ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அயலிக்கு சிவா கொடுத்த புடவையை ஜமுனா எரிச்சிடுறாங்க. இதனால் அயலி ரொம்பவே சோகமாக இருப்பாங்க. அயலியை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப நல்லா இருக்காரு, நம்ம அயலிக்கு ஏத்தவராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பொண்ணு கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. பாட்டியும் அயலியை கூட்டிகிட்டு வராங்க. மாப்பிள்ளைக்கு முதல்ல காஃபியை கொடுமா அப்படின்னு சொன்னதுமே அயலி காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. மாப்பிள்ளையோட அப்பாக்கும் காஃபி கொடுமா அப்படின்னு சொன்னதுமே அங்கே வந்திருந்தவங்க ஒருத்தவங்க ரொம்ப கோவமாக எந்திரிக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, மாப்பிள்ளையோட அப்பாவா, அவர் தான் மாப்பிள்ளையே அப்படின்னு சொன்னதுமே பாட்டிக்கு பயங்கர ஷாக்கு. பாட்டி வேற ஒருத்தரை மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவரா வழுக்க தலையோடு இருப்பார். இதை பார்த்ததுமே பாட்டியால் ஏற்றுக்கவே முடியாது. ஜமுனா என்ன இதெல்லாம் அப்படின்னு கோவப்பட அவங்க முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காக ஜமுனாவும் செல்லம்மாவும் பத்மாவை கூட்டிகிட்டு ரூமுக்கு வராங்க. அயலோட அப்பான்னு எல்லாரும் ரூமுக்கு வந்துடுவாங்க. அப்போது ஜமுனா கிட்ட பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க. போயும் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து அயலியை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறே, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. அவள் வாழ்க்கையை மொத்தமாக நாசமாக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள், இவளோட வரலாறை பற்றி தெரிஞ்சால் யாரும் இவளை கட்டிகிட்டே போக மாட்டாங்க, பேசாமல் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்பவே கோவப்படுவாங்க. அயலியோட அப்பாவும் இதை பற்றி ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க. ஆனால் ஜமுனா அவங்க முடிவில் மாறவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், வேறு எங்கேயும் வந்து தேட முடியாது, ஒழுங்காக வந்து இதுக்கு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு ஜமுனா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அப்போது அயலியோட அப்பா எதுவும் பேச முடியாமல் அமைதியாக அங்கேருந்து போய்ட்றாரு. பாட்டிக்கிட்டையும் நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு ஜமுனா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அயலிக்கிட்ட, அயலி நீங்கள் இருக்க வேண்டாம், முதல்ல நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக அயலியை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் கபிலனோட லவ்வர்னு சொல்லி கபிலனோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து வராங்க. நேராக இந்திராணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி கபிலனும் நானும் லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், கபிலனுக்கு இப்போ நீங்கள் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது, அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி பேச கரெக்டாக கபிலன் அங்கே வராரு. கபிலனை பார்த்ததுமே இந்திராணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை கேட்டதுமே இந்திராணி வந்துட்டு, ஓஹோ அப்படியா, நான் உன்னை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரை சொல்லி அந்த பொண்ணோட மொத்த ஜாதகத்தையும் இந்திராணி வந்து சொல்கிறாங்க. இந்திராணி வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, ஆமாம் இது யார், இது என்ன அப்படின்னு கேட்க, அப்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு இது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதுமே ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை காமிச்சதுமே அப்போது இது யார் அப்படின்னு கேட்க, இது ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கபிலன் கூட இருந்த எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிறைய இந்திராணி கிட்ட காமிப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்திராணி இந்த ஃபோட்டோவை காமிச்சு, ஓஹோ எக்ஸ் ஃப்ரெண்டு இப்படின்னு உனக்கு நிறைய பேர் இருப்பாங்க, இப்படிலாம் வந்து ஏமாற்றிக்கிட்டு வரியா நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நல்லா திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கபிலனையும் வார்ன் பண்ணுறாங்க, இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட சுற்றுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது, ஒழுங்காக திரும்பி வாழப்பாரு அப்படின்னு இந்திராணி திட்டிட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.